இன்றைக்கி ஆரோக்கிய ஆகாரத்தில் சாலட் சீரீஸ் இதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ரா மேங்கோ சாலட். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். அது இந்த மாங்காய் வந்து நம்ம பக்கத்தில் தோட்டத்திலே இருக்குது. ஆமாம், புளிப்பு இல்லாமல் இருக்கும். புளிப்பு பிடிச்சா புளிப்பு எடுத்துக்கலாம். இது வந்து தோத்தாப்பரி மாரி கொஞ்சம் அந்த அதில் மாதிரி கொஞ்சம் புளிப்பு இருக்காது. சவுத்தாப்பரிக்கா மாதிரி தோத்தாப்பரின்னு சொல்லுவோம்ல, தோத்தாப்பரி மாங்காய் அந்த மாங்காய் மாதிரி இருக்குது. நல்லா மாதிரி நல்லாயிருக்கும். அப்படி விட சாப்பிட ரொம்ப புளிப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரி மாங்காய். ஓகே. ஒரு குக்கும்பர் எடுத்துருக்கேன், 2 கேரட்டு, அப்புறம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். ஓகே. இது வந்து அப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கேன். ஓகே. அப்புறம் இந்த கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், துண்டு இஞ்சி, ஒரே பச்சை மிளகாய், வெல்லம் கொஞ்சம், இது எல்லாத்தையும் நல்லா ஜலம் விடாமல் கெட்டியாக பண்ணிவிட்டு அந்த ஆலிவ் ஆயிலில் போட்டு இந்த தேனியும் போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுறேன். அது ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். ஆமாம். அப்புறம் பொடி வந்து என்னென்னா வேர்க்கடலை வறுத்தது, வெள்ளை எள்ளு வறுத்து வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் பொடி பண்ணி வச்சுருப்பேன். ஓகே. சின்ன பசங்க வந்து அப்படியே கூட போட்டுடலாம். நம்மளுக்கு பொடி பண்ணால் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கனால பொடி பண்ணிவிடுவேன். இதை இது பொடியை தூவிட்டு கொஞ்சம் ஹனி லேசாக விட்டுட்டு சாப்பிட வேண்டியது. என்னென்னா இந்த கேரட் வந்து விட்டமின் ஏ. இந்த சம்மருக்கு வந்து அதனால் எல்லாத்துக்கும் குக்கும்பர் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் முள்ளங்கி, நூறுக்கோல் அதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம். நல்லா இருக்கும். கேபேஜ் இது பண்ணலாம். பட் இப்போ சம்மராக இருக்குது, நம்மளுக்கு 2 பிடிச்சிருக்கனால இந்த காய் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, பார்க்கலாமா? இந்த எல்லையும் இந்த வேர்க்கடலையும் அப்படி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்சியில் வந்து ஜலம் விடாமல் அரைச்சிக்கணும். வெல்லம், பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா, கொத்தமல்லி. ஓகே. கொஞ்சம் ஆலிவ் ஆயிலில் உப்பு எடுத்துட்டு நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை மேலே விட்டுருவேன். இப்போ போட்டு அப்படியே கலக்க வேண்டிய எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கேரட், தக்காளி, மாங்காய், குக்கும்பர் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டேன். வேணும் அப்படின்னா நல்லா இதுவாகவும் பண்ணிக்கலாம். நீட்டாக நறுக்கினா அது ஒரு டேஸ்ட்டு. ஆமாம். இப்போ இது மாதிரி நம்ம வந்து க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு வேர்க்கடலை. ஆமாம், வேர்க்கடலை எல்லாம் போடலாம். இந்த ஹனி வந்து ஸ்வீட் டிஷ் வேணும்னா போடலாம். அது அது ஆப்ஷனல் தான். அது நம்மளுக்கு ஸ்வீட் பிடிக்குன்றதுக்காக கொஞ்சம் போட்டிருக்கோம். வேண்டாம்னா வேண்டாம். வேர்க்கடலை கூட பொடி பண்ணாமல் அப்படியே போடலாம். பாதியாக போடலாம். முந்திரி பருப்பும் போடலாம், நல்லாயிருக்கும். அது நம்ம சாப்பிட்றதில்ல, சின்ன பசங்க யாராவது சாப்பிட்டாங்கன்னா அவெல்லாம் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறது தான். அப்படியே தூவிட வேண்டியதான். ஹனி அடுத்து சாலட் ரெடினா ரா மேங்கோ சாலட். ஆமாம். இது வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக பொடிப்படியாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நல்லா நீட்டாக கட் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஜலம் போல விடாது. ட்ரெஸ்ஸிங் தனியாக எடுத்துன்னு போயிட்டு அப்போதைக்கு சாப்பிடணும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உடனே சாப்பிட போகிறோன்றதுனால அப்படியே எடுத்து இப்படியே சாப்பிடுவோம். ட்ரெஸ்ஸிங் பண்ண அந்த விழுது செப்பரேட்டாக, கொஞ்சம் சால்ட்டு செப்பரேட்டாக. விழுதுலேயே சாப்பிட்டு போட்டுருவோம். இந்த நீட்டாக கட் பண்ணும்போது இந்த வெள்ளரிக்காய் ஜலம் விடாது ரொம்ப. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. உடனே சாப்பிட்லாம். இப்படி மெல்லிசான இப்படி தான் கேட்கலாம். ஓகே. ஸோ ரா மேங்கோ சாலட் ரெடி.